அதாவது அண்ணாமலை அவர்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகள் நிறைய இடத்துல வைக்கப்பட்டது. இன்னைக்கு அதெல்லாம் தவிடுபொடியாக்கப்பட்டுள்ளது. சுத்தமா அவர் மேல வச்ச குற்றச்சாட்டுகள்லாம் டுபாக்கூர். அண்ணாமலையை ஏன் தூக்கினாங்க அப்படின்னு கேக்குறீங்கல்ல, இன்னைக்கு இந்தியாலேயே நம்பர் 2 அமித்ஷா. அவர் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் காத்துட்டு இருக்கார். எதுக்காக காத்துட்டு பாருங்க. அடுத்தது அங்கேருந்து எம்ஜிஆருக்கு வருவோம். திமுகவில் இருக்கும் போதே அவருக்கு எப்படிப்பட்ட செல்வாக்கு இருந்தது அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் இங்க வந்தார். இங்கன்னா அதிமுகனா எம்ஜிஆர் தான், ரெட்டையில தான், வேற யாரும் அங்க கிடையாது. அவர் தான் ஒன்று, நாங்கள் எல்லாம் பூஜ்யம், அவருக்கு பின்னாடி நின்றாதான் எங்களுக்கு மதிப்பு அப்படின்னு சொன்னார். இப்போ சசிகலா அவர்கள் புது கட்சி ஆரம்பிக்கின்றார், அவர் தாவேகாவுடன் சேருகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க அதெல்லாம் விடுங்க. இவ்வளவுலாம் சொல்றீங்களே, ஸ்ட்ராங்கான கட்சிகள்லாம் எங்களோட சேர போறாங்கன்னு சொன்னாங்களா? அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க நீங்க? இது வரைக்கும் எந்த காலகட்டத்துல பாஜக இரட்டை இலக்கத்துல ஓட்டு வாங்கிச்சு அப்படின்னு எனக்கு சொல்லுங்க. அண்ணாமலை இருக்கும் பொழுதா இல்ல அதுக்கு முன்னாடியா? இவன் நீங்க சொன்னீங்க அவர் ஐபிஎஸ் இருந்தவர், அவ்வளவு படிச்சவர் அப்படின்னு. நீங்க தானே சொன்னீங்க ஆதாரங்கள்லாம் நிறைய குத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. திமுகவுக்கு எதிராக ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அண்ணாமலைக்கு எதிராக ஆதாரம் இருக்கின்றது அப்படின்னு சொன்னா ஆதாரத்தை வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? ஊருகா போட போறீங்களா? அதாவது இங்க இருந்து ஒருத்தர் போவாரு, அங்க தலைவரை பார்த்தாரு, 2 பேரும் 47 நிமிடங்கள் 23 வினாடிகள் பேசினார். அதுல அவர் 3 தடவை டீ குடிச்சார், 4 தடவை இருமினார். அதுக்கப்புறம் அந்த உதவியாளர்கள் யாரும் இல்லாமல் பேசினாங்க. உதவியாளர்கள் யாரும் இல்லாமல் பேசினாங்கன்னு சொன்னா அவங்க என்ன பேசினாங்க உனக்கு எப்படி தெரியும்? ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு டெய்லி பஞ்ச் அருண் இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் ராம் சார். பொதுவா குட்டி ஸ்டோரி அப்படிங்கிறது ஃபேமஸ். அதுக்கு யார் ஃபேமஸ் அப்படிங்கறத தாண்டி டெய்லி பஞ்சுடைய அருண் குட்டி ஸ்டோரி அப்படிங்கிறதும், இந்த இன்டர்வியூல நீங்க என்ன குட்டி ஸ்டோரி அப்படின்றதும் மக்கள் ரொம்ப ஆவலா கேட்கறாங்க. கட்டாயம் வேணுமா? கண்டிப்பா. சரி, ஒரு ஊர்ல ஒரு பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்துல நிறைய கிளாஸ் இருக்கு. அதுல சில கிளாஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கிளாஸ் மட்டும் மார்க்கே இல்லை. அதனால புச்சா ஒரு புது வாத்தியாரை கொண்டு கிளாஸ் டீச்சரா போடுறாங்க. அவர் நம்ம சாட்டையில சமுத்திரக்கணி பண்றாருல, அந்த மாதிரிலாம் புதுசு புதுசாக பண்ணுறாரு. பசங்களும் அப்படியே கொஞ்சம் மார்க் எடுக்கிறாங்க, ஃபெயில் ஆகிறதெல்லாம் குறையுது. ஆனால் வழக்கம் போல் அங்கே இருக்க மாதிரியே அந்த மற்றவங்கெல்லாம் சேர்ந்துட்டு கலாட்டா பண்ணி அந்த வாத்தியார் சரியில்லை அப்படின்னோடனே அப்புறம் அவருக்கு பதிலாக புதுசா இன்னொரு வாத்தியாரை கொண்டு போடுறாங்க. அப்புறம் பப்ளிக் எக்ஸாம் வருது, நல்லா மார்க் வாங்கணும், எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பழைய கிளாஸ் டீச்சர் இருக்கார் இல்லையா, அவரும் அப்பப்போ பாடம் எடுத்துன்னுக்கிறாரு. ஆனால் அந்த ஸ்கூல்லேயே இன்னொரு டீச்சர் இருக்காரு. வழக்கமா அந்த கிளாஸ் டீச்சர், மேக்ஸ் டீச்சர் அப்படின்னு இருக்க மாதிரி இவரும் டீச்சர் தான். ஆனா எந்த கிளாஸ்லயும் போய் பாடம் எடுத்தது கிடையாது. அவரு என்ன பண்றாரு, இந்த கிளாஸ்ல நீங்க எப்படி பாடம் எடுங்க, அப்படி பாடம் எடுங்க, அந்த பழைய கிளாஸ் டீச்சர் இருக்காருல்ல அவருக்கு இந்த பீரியட் கொடுங்க அப்படி இப்படின்னு உடனே அந்த புது கிளாஸ் டீச்சரும் ஒத்துக்கினே சரின்ட்டு போட்டாருங்க. அந்த பழைய கிளாஸ் டீச்சர் பார்த்தாரு, நம்ம சாட்டை சமுத்திரக்காரி மாதிரி, இது நமக்கு வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் 1 மாசம் லீவ்ல போறேன் அப்படின்ட்டாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா பசங்கள்லாம் கேமையான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வாத்தியார் பாடம் எடுத்தாதான் எங்களுக்கு புரியுது, நீங்க என்ன அவர் இது பண்றீங்களே அப்படின்னு. எச்எம் பாத்துக்கினே இருந்தாரு. கடுப்பாயிட்டு அந்த 1 மாசத்து லீவுக்கு ஏதாவது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அந்த மாதிரி ஏதாவது காரணம்? அது எனக்கு தெரியாது, ஏதோ லீவு அவ்வளவுதான். அப்புறம் அந்த எச்எம் அந்த கிளாஸ் டீச்சரை கூப்பிட்டு, இந்த மாதிரி நீ எந்த கிளாஸ்லயும் பாடம் எடுத்ததே கிடையாது, எடுக்கவும் தெரியாது, அத்தொட்டுதான் ஏதோ கணக்கு வழக்க பார்த்துக்கின்னு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னா நீ பாட்டுக்கணும் கிளாஸ் எல்லாம் போய் தலையிட்டு நிற்கிற, பப்ளிக் எக்ஸாம் வருது, பசங்க பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்க போயிட்டு, அப்பா இந்த பழைய கிளாஸ் டீச்சர் அவருக்கெல்லாம் நீங்க பீரியட்லாம் போடாதீங்க, எங்கெங்கெல்லாம் கேப் இருக்குதோ அங்கெல்லாம் அவர் எல்லா சப்ஜெக்டையும் எடுப்பாரு, நீங்க எல்லாம் அவரை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, பரீட்சையில மார்க் வாங்கணும், அதுதான் முக்கியம், நீ அப்படி ஓரமா போய் உக்காரு அப்படின்ட்டாரா. அப்புறம் பசங்க எல்லாம் நல்லா படிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு. இது வரும்போது அந்த சாட்டை படம் டிவியில ஓடிந்துருங்க, அதை வச்சு நான் சொன்ன ஒரு குட்டி ஸ்டோரி, வேற எதுவும் இல்லைங்க. ஒரு மாதிரியா புரிஞ்சுக்குது, இருந்தாலும் நேயர்களுக்கு எப்படி புரிஞ்சுக்குதுன்றத நம்ம கமெண்ட்ல ஒரு சும்மா ஒரு கதை சொன்னங்க, நான் ஒரு கதாசிரியர், அதனால நீங்க பாட்டுக்கு இதுக்கு ஏதாவது அர்த்தம் லிங்க் பண்ணிக்கினீங்கன்னா அதுக்கு கம்பெனி பொறுப்பு. சரி, இப்போ அண்ணாமலை அவர்கள் செய்த செயலால் கேசவ விநாயகம் மாற்றப்பட்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரியே ரொம்ப கண்ணியமான வார்த்தைகளை போட்டிருக்கேன். இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, நடந்தது என்ன? தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இவர் செஞ்சதுனால அவருக்கு நீ பாவம் செஞ்சா எனக்கு தண்டனை கிடைக்குமா, இல்ல நான் புண்ணியம் பண்ணா உனக்கு சொர்க்கம் கிடைக்குமா? அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அண்ணாமலை செய்ததால் இவர் மாற்றப்பட்டார் அப்படின்றத நான் ஒத்துக்க மாட்டேன். அவர் ரொம்ப வருஷமா இங்க இருக்காரு, இங்க இருந்து வேற ஒரு பொறுப்புக்கு மாற்றப்படுகின்றார், அவ்வளவுதான். அதனால இவரால் அவர் மாத்தினாரா அப்படின்லாம் கேட்காதீங்க.
இன்னொன்னு இதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்றது, ஒருத்தர் பதவியில இருக்கும்போது சும்மா இருக்கிறது, பதவியிலேருந்து போனாருன்னு சொன்னா அவரை பத்தி குறை சொல்றது அப்படின்றதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன். அண்ணாமலை அவர்கள் கரெக்டா சொல்லியிருக்காரு, அவர் திறமையானவர், இத்தனை வருஷமா இருந்திருக்காரு அப்படின்னு. அதனால இதுக்கெல்லாம் காரணம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதுல நான் விருப்பப்படலை. பட் ஒரு விஷயம் நல்லா தெரியுது, அதாவது அண்ணாமலை அவர்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகள் நிறைய இடத்துல வைக்கப்பட்டது. இன்னைக்கு அதெல்லாம் தவிடுபொடியாக்கப்பட்டுள்ளது. சுத்தமா அவர் மேல வச்ச குற்றச்சாட்டுகள்லாம் டுபாக்கூர், எந்த விதமான சப்ஸ்டன்ஸும் இல்லை அப்படின்ட்டு இன்னைக்கு புரிந்திருக்கின்றது. பொருளாதார குற்றச்சாட்டு கூடவா சார்? இது என்ன குற்றச்சாட்டுன்னு எனக்கு புரியல. பொருளாதார குற்றச்சாட்டு எங்க வச்சீங்க? இல்ல, பணம் அந்த எண்மக்கள் யாத்திரை போகும்போது நிறைய நிறுவனங்களிடமிருந்து பணம் பெற்றார், அதன் மூலமாக சொத்து சேர்த்தார். இந்த பாருங்க, பெங்களூர்ல இவ்வளவு பெரிய ஏக்கர் கட்ட போறாங்க, ஒரு வீடும் 2.5 கோடி போகுது, அது மொத்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா 100 கோடிக்கு மேல போகுதுன்னு சொல்லி பிரபலமான யூடியூபர் கூட சொல்லியிருந்தாரு. அரசல் முரசலாக செய்திகள் வந்தது, எந்த பொறுப்பிலும் இல்லாத நபருக்கு இவ்வளவு கோடிகளா அப்படின்ற மாதிரிலாம் வந்தது. அதெல்லாம் பொய் செய்தி. குற்றச்சாட்டு, ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்னு சொன்னா அறப்போர் இயக்கம் இவங்க தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஆர்டிஐ போடுவாங்க, அப்புறம் கேஸ் போடுவாங்க, இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த முறைகேடு அந்த முறைகேடு அப்படின்றதெல்லாம் டேட்டாவோட எடுப்பாங்க. எடுத்து அவங்க ட்விட்டர்ல போடுறதோட இல்லை, இங்க டிவிஎஸ்சில கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அல்டிமேட்லி லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு கோர்ட்டுக்கும் போவாங்க. வெறும் யூடியூப்லயும் ட்விட்டர்லயும் குற்றச்சாட்டு சொல்றதுக்கு பேர் என்ன ராம்ஸ்? உண்மையிலேயே நீங்க ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொன்னா, ஒரு தவறு நடந்திருக்கின்றது அப்படின்னு பார்த்தா சரி, எக்ஸ்போஸ் பண்ணணும், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்னைக்கு இந்த மாதிரி சோ கால்டு ஜேர்னலிஸ்ட் அப்படின்றவங்க கட்சி சார்புடையவர்களாகவும் இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ கோர்ட்டுக்கு போனோமா வானாமா? இப்போ இன்பதுரை அவர்கள் அங்க இடியிலேருந்து டிஜிபிக்கு லெட்டர் அனுப்புறாங்க, இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் அது இது டிரான்ஸ்ஃபரா என்னோ சம்திங், இதுல இல்லை இவ்வளோ கோடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எஃப்ஐஆர் போடணும்னு சொல்றாங்க. இவங்க நாங்க பார்த்துட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. கோர்ட்டுக்கு போயிருக்காரா? அப்ப கட்சின்னா அப்படிதானே இருக்கணும். வெறும் நான் இதை, அதுவும் அந்த ஆதாரங்கள் எப்படிப்பட்டவை அப்படின்றதையும் முதல்ல யோசிக்கணும். உண்மையிலேயே அது பணம் வாங்கினதுக்கான ஆதாரமாக இருந்தால் அப்ப இமிடியட்டா நீங்க யார்கிட்ட கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்கணும். அதை கொடுக்காம வெறும் வாயிலேயே வடை சுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த குற்றச்சாட்டுகளுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னா, குற்றச்சாட்டுனா கொண்டு போய் எங்க கொடுக்கணுமோ கொடுங்க, என்ன தயக்கம் உங்களுக்கு? இந்த பதில் திமுக சொல்ற மாதிரி இல்லையா சார்? இப்ப என்னன்னா, திமுக ஒரு விஷயத்த செய்யறாங்க அப்படின்னா அதுக்கு எந்த விதமான எவிடன்ஸும் இருக்காது. மேபி மற்ற அரசியல் தளத்துல மற்றவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டா வைக்கிறேன், நான் உடனே திமுக சொன்னேன்ற மாதிரி இல்லை, மற்றவர்கள் சொல்றது அந்த மாதிரி இருக்கு. அப்ப என்னன்னா, ஒரு முன்னாள் ஐபிஎஸ், ரெண்டாவது எந்த தரவுகளை பேசுறதா இருந்தாலும் எந்த விஷயத்தை பேசுறதாலும் தரவுகளோட பேசக்கூடியவர், மற்றவர்கள் பேசுவதை விட மிக தெளிவாகவும், இன்னும் சொல்ல போனா அதுல ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த அளவுக்கு பேசக்கூடிய ஒரு நபர் ஒரு விஷயத்தை செய்யறாருன்னா அதுல தன்னை கண்டுபிடிக்க முடியாமல் தன்னை ரொம்பவும் பாதுகாப்பாக வைத்துக் கொண்டுதானே செய்வார் அப்படின்றதும் இருக்குல்ல. ஒரே ஒரு பாயிண்ட் தான் சார், அண்ணாமலை அவர்கள் என்ன சம்பளமாக என்ன பிசினஸ் பண்ணாரோ அதன் மூலமாக ஈட்டப்பட்ட சொத்துக்கள் மட்டும்தான் அவர்கிட்ட இருக்கா, அதை தாண்டி அவரிடம் அதிகமான சொத்துக்கள் இல்லையான்ற ஒரு பாமரனுடைய கேள்வி இருக்கு இல்லையா? சரி, இப்போ நான் முதல்ல நீங்க நிறைய விஷயம் சொல்லிருக்கீங்க, ஒவ்வொன்றா சொல்றேன். திமுக வைக்கக்கூடிய பதில் இதுதான், அதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. கரெக்ட், இதைத்தான் நானும் கேட்கிறேன். யாரா இருந்தாலும் இன்னி வரைக்கும் நான் திமுக ஊழல் கட்சி இல்ல அதிமுக ஊழல் கட்சி அப்படின்னு சொன்னது கிடையாது. ஏன்னா என்கிட்ட எவிடன்ஸ் யாருமே சொல்லக்கூடாது சார், என்கிட்ட எவிடன்ஸ் கிடையாது. ஆனா இன்னைக்கு அரசியல் ரீதியாக பேசுறவர்களும் இந்த மாதிரி மீடியால இருக்க பல பேரும் திமுக முழுக்க முழுக்க ஊழல்னு சொல்லுவாங்க. அரசியல் சார்ந்த குற்றச்சாட்டுகள் அது அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, வேற விஷயம். மற்றபடி ஒரு ஜேர்னலிஸ்டா இல்ல ஒரு மீடியால உட்காந்து பேசுறோம்னு சொல்லும் போது உங்ககிட்ட பேப்பர் வேணும், அது இல்லாம குற்றச்சாட்டு வைக்கக்கூடாது. இது நம்பர் 1. அடுத்தது, இப்ப நீங்க சொன்னீங்க அவர் ஐபிஎஸ் இருந்தவர், அவ்வளவு படிச்சவர் அப்படின்னு. நீங்க தானே சொன்னீங்க ஆதாரங்கள்லாம் நிறைய குத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. திமுகவுக்கு எதிராக ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அண்ணாமலைக்கு எதிராக ஆதாரம் இருக்கின்றது அப்படின்னு சொன்னா ஆதாரத்தை வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? ஊருகா போட போறீங்களா? அதை எங்கேயாவது கொண்டு போய் கொடுக்கணும்ல, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்ப அந்த ஆதாரம் டுபாக்கூர்னு அர்த்தம். அது கொடுக்கப்பட்டதால் தான் மாநில தலைவர் பதவியே போச்சுன்ற கருத்தும் இருக்குல்ல. அப்படியா? எப்படி கருத்து இல்ல இப்போ நீங்க ஒரு 1000 கோடி ஊழல் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா உங்களை பதவியில இருந்து எடுத்தா போதுமா? இன்னைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க கட்சியில. சரி, பதவியை விட்டு தூக்கினாங்கன்னு சொன்னா பாருங்க, பாஜகல பதவியில பெரிய செல்வாக்கோட இருந்து அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லாத போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. பாஜகல மட்டும் இல்ல, பல கட்சிகள்லயும்.
இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, தலைவர் பதவியை விட்டு தூக்கினது அப்படின்றதுக்கும் இந்த குற்றச்சாட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது ஒரு ஏன்னா இதுக்கு நடவடிக்கையா முன்னாடியிலேருந்தே நீங்க நடவடிக்கையா இல்லையா சார்? பாக்கலையா சார் நீங்க? இது நடவடிக்கை அந்த காரணத்துக்காக இல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் பலவிதமான குற்றச்சாட்டுகள் இருந்தது, அதுக்கு பிறகும் பலவிதமான குற்றச்சாட்டுகள் இருந்தது. வெறும் குற்றச்சாட்டுகள் மட்டும்தான், ஆதாரம் கிடையாது, சஸ்டைனபிள் எவிடன்ஸ் அது கிடையாது, வெரிஃபைபிள் எவிடன்ஸ் கூட கிடையாது. நேரா அது எவிடன்ஸ் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்ப நேரா வந்து இடி கிட்டயோ இல்ல ஈவன் இங்க இருக்கிற காவல்துறை கிட்ட போய் இங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க, என்ன எஃப்ஐஆர் போட மாட்டேன்னு சொல்லிடுவாங்களா இங்க இருக்க போலீஸ்? சார் திமுக கிட்டே பணம் வாங்கிட்டாருன்னு சொல்றதெல்லாம் கால் கொண்டு பண்ண போய் கொடுங்க. அவங்க ஆக்ஷன் எடுக்கலன்னா அப்ப நீங்க சொல்லுங்க. அதை கூட நீங்க செய்யலையா? பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட போறதுக்கு உங்களுக்கு மனசு வரலையா? இன்கம் டாக்ஸுக்கு அனுப்புங்க. இப்போ பாஜக தலைமை இதனாலதான் அவர் தூக்கிட்டாங்கன்னு சொன்னா அப்ப அவங்க வந்து வெயிட் பண்ணிருக்கிறாங்க. ஆஹா, நீங்க மட்டும் ஒரு எவிடன்ஸ் கொடுங்க, பாத்தீங்களா எங்க கட்சிக்காரரா இருந்தாலும் ஊழலை எதிர்த்து நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணதுக்கு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொண்டு போய் கொடுக்க வேண்டியதானே. அடுத்தது, அவர் வந்து பணியில் இருந்த போது சம்பாதித்ததை விட அதிகமாக அவர்கிட்ட சொத்து இருக்கிறதா இல்லையா மக்கள் கேள்வி அப்படின்னா இது மாதிரிதான் எல்லா ரீட்டிங் கேட்டுட்டு இருப்பீங்களா? ஒவ்வொருத்தரோட சொத்து உன் சொத்து பட்டியல கொடுன்னு கேட்பீங்களா? உன்கிட்ட எவிடன்ஸ் இருந்ததுன்னா நீ வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் புலி அப்படின்னு சொன்னியானா நீ கொண்டு வந்து நெட்டணும், இது பாரு இது பாரு அப்படின்னு சொல்லி. நீ வந்து சும்மா ஜாங்கிரி பிஞ்சிங்கன்னு இதோ இதை பண்ணார் அது பண்ணார், இதனுடைய விலை எவ்வளவு தெரியுமா, அதனுடைய விலை எவ்வளவு, இப்படியே கதை விட்டுட்டு இருக்க கூடாது. ஒண்ணு வேணாங்க. இப்போ ஒரு நிலம் அவர் வாங்குறாரு பாருங்க, இந்த நிலத்தோட விலை 400 கோடி, ஆனா இவர் 4 கோடிக்கு வாங்கிட்டார் அப்படின்னா நேரா நீங்க வந்து கோர்ட்டுக்கே போகலாம். இது பத்திரப்பதிவுத்துறை ஏமாற்றி விட்டார்கள், இவ்வளவு வந்திருக்கணும், ஏமாற்றி விட்டார்கள், அரசுக்கு நஷ்டம் எடுத்து விட்டார்கள், ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? காம்ப்ரமைஸா நினைக்க வேண்டாமா சார்? இப்ப என்னன்னா திமுகவை போட்டு அடிக்கிறாரு, திமுகவை அதிமுக அடிக்கிறத விட, இன்னும் சொல்ல போனா பாஜக அடிக்கிறத விட, திமுகவுக்கு எதிரானவர்கள் அடிக்கிறத விட அண்ணாமலை வைக்கக்கூடிய பாயிண்ட் உடனே ரீச் ஆகுது. செய்தியாளர் சந்திப்பு அப்படின்னா ஆன்லைன்லயே லைவ்லயே வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது என்னை மட்டும் அடிக்காதப்பா அப்படின்னு சொல்லி ஒரு காம்ப்ரமைஸா போயிட்டாங்களா அப்படின்றது குற்றச்சாட்டா வைக்கிறாங்களே, அதுக்கு என்ன பதில்? காம்ப்ரமைஸா போயிட்டாங்கன்னா எப்படி அண்ணாமலையோட பேசி காம்ப்ரமைஸா போனாங்களா? அப்படி எதுவும் தெரியல. ஏன்னா இந்த மாதிரி குற்றச்சாட்டு சொல்பவர்கள் இன்னைக்கும் சொல்லிக்கிட்டு தாங்கிறாங்க. சோ அங்க காம்ப்ரமைஸ் அப்படின்னா அதுக்கப்புறம் நீ வாய மூடிட்டு இருக்கணும். அதுக்கப்புறமா அடிக்கிறாரு, அவர் அடிக்கிறத அடிச்சுட்டு தான் இருக்காரு, அவர் மேல குற்றச்சாட்டு சொல்றவங்க இன்னும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் வேர் இஸ் அ காம்ப்ரமைஸ்? சோ என்ன பொறுத்த வரைக்கும் பேப்பரை கொண்டா ஆதாரம் இருக்கான்னு பாரு. இருந்ததுன்னா நானே சரி, நீங்க கூட போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டாம், எனக்கு அனுப்புங்க அந்த ஆதாரத்தை, நான் கொண்டு போயிட்டு நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்குறேன், ஐடிக்கு கொடுக்குறேன், இடிக்கு கொடுக்குறேன், எங்க அனுப்பணும் நான் அனுப்புறேன். ஆதாரத்தை கொடுக்கறதுக்கு நீங்க பாஜக தலைவராக அண்ணாமலை அவர்கள் இருந்த போது பாஜக வளர்ந்ததா இல்லை அப்படியேதான் இருக்கிறதா? எஸ் ஆர் நோ மட்டும் சொல்லுங்க சார். இது என்ன கோர்ட்ல கேள்வி கேட்கிற மாதிரி இல்ல சார், நான் அடுத்த பாயிண்ட், ஏன்னா நீங்க அப்படிப்பட்ட நபரை ஏன் அந்த பதவியிலிருந்து பாஜக மேலிடம் மாற்ற வேண்டும்? பாஜக வளர்ச்சி கூட அவங்களுக்கு முக்கியம் இல்லாத ஒரு அண்ணாமலை மேல் நடவடிக்கை எடுக்க அவசியம் என்ன? நல்ல கேள்வி கேட்டீங்க. 26 தேர்தல் வந்து பாஜகவுக்கு முக்கியம் இல்லை. இங்க வந்து தோக்குறதும் ஜெயிக்கிறதும் அவங்களுக்கு நேஷனல் லெவல்ல எந்த இம்பாக்டும் கிடையாது. இருந்தாலும் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக இப்ப நீங்க கேக்குறீங்க அண்ணாமலை அந்த பதவியிலிருந்து தூக்கினாங்க அப்படின்னு. ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா இந்த கூட்டணி அறிவிக்கிறதுக்கு மத்தியானம் 12 மணின்னு சொல்லிட்டு எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணியிருந்தார்? அவருக்கு என்ன தலையெழுத்து? இவ்வளவு நேரம் ஒரு மாநில கட்சியின் தலைவருக்காக அவர் அவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்து கூட்டணி அனௌன்ஸ் பண்ணிட்டு போனோம்னு அவருக்கு என்ன தலையெழுத்து? இதுக்கு என்ன பதில் சொல்வீங்க நீங்க? இப்ப அண்ணாமலையை ஏன் தூக்கினாங்க அப்படின்னு கேக்குறீங்கல்ல. இன்னைக்கு இந்தியாலேயே நம்பர் 2 அமித்ஷா, அவர் வந்து கிட்டத்தட்ட 6 மணி நேரம் காத்துட்டு இருக்கார். எதுக்காக காத்துட்டு இருக்காரு? தமிழ்நாட்டுல ஒரு நேரட்டிவ் இருக்குல்ல சார், என்னன்னா எகெயின்ஸ்ட் பிஜேபி எகெயின்ஸ்ட் அப்படிங்கிறது இங்க கடைக்கோடி மக்கள் வரைக்கும் சென்று சேர்ந்துருக்குது இல்ல. அப்ப அந்த முடிவை ஒருத்தர் எடுக்கிறார் அப்படின்னா சாதக பாதகங்களை எடுக்கிறதுக்காகவும் கடைசி நேரம் வரைக்கும் இது சரி வருமா அப்படின்ற யோசிக்கிறதுக்கான ஒரு நேரமாவும் அதை எடுத்துக்கலாம்ல. அமித்ஷா அவர்கள் காத்துட்டு இருந்தார், அது ஒத்துக்கிறீங்கல்ல நீங்க? அதுக்கு என்ன காரணம்? சோ கூட்டணிக்காக அவர் காம்ப்ரமைஸ் பண்ணி இறங்கி வந்திருக்கார், ஒத்துக்கிறீங்களா? அதே காரணம் தான் அண்ணாமலை அவர்கள் நான் பதவியில இருந்து ஒதுங்குறேன் அப்படின்றதும் அவர் தான் கிளீனா சொல்லிட்டார்ல. நான் இதற்கு தடையாக இருக்க மாட்டேன், அதனால தலைவர் பதவியிலிருந்து நான் ஒதுங்கிக் கொள்கிறேன். இவங்கெல்லாம் இதை பேசுறதுக்கு முன்னாடியே அவர் சொல்லிட்டார். ஏன்னா கூட்டணி அப்படின்னு ஒரு அரசல் பொருசலா செய்தி வந்தது. அப்பதான் சொன்னாரு இல்ல, ஏன்னா இவர் வந்து தனியா போட்டி போடணும், வந்து கட்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம், 31 தேர்தலில் ஆட்சியை பிடிப்பதற்கான வேலையை செய்யணும் அப்படின்னு பேசியிருந்தாரு. கூடவே என்ன சொன்னாரு, இடுப்புல துண்டு கட்டிக்கின்னு ஐயா நீங்க கொடுக்கறத கொடுங்க அப்படின்னு நான் போய் நிக்க மாட்டேன், கபாலிடா அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்தாரு. ஒத்துக்கிறீங்களா?
இப்போ கட்சியில வந்து இல்ல இந்த தடவை திமுகவை அகற்ற வேண்டும், அதுதான் முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணோன்னே சரி ரைட்டு. இதுல நான் ஃபிரிக்ஷன் பாயிண்ட் நினைச்சீங்கன்னா நான் தடையால அவரு ஒதுக்கிட்டாரு. அந்த இடத்துல கூட தனிப்பட்ட முறையில தன்னை தான் அவர் வளர்த்துக்கிட்டாரே தவிர பாஜக என்ற கட்சியை அவர் வளர்த்தாரா அப்படின்ற ஒரு சந்தேக கேள்வியும் வைக்கிறாங்களே சார். இப்போ என்னன்னா சார், அண்ணாமலை அவர்களுக்கான சப்போர்ட்டர்ஸ் அப்படின்றது மாசிவா இருக்கு, ஒரு கட்சியினுடைய தலைவர் இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. ஆனா ஹேட்டர்ஸும் ஈக்குவலா இருக்கே அப்படின்றதா இங்க சந்தேகத்தோடய பார்க்க வேண்டியதா இருக்குது அப்படின்றதா இருக்கு. இப்ப காய்த்த மரம் தான் கல்லடி போடுன்றதை எடுத்துக்கலாமா, இல்ல வேற ஏதாவது காரணம் இல்ல காய்ச்ச மரமா இல்ல பழுத்த மரமா அந்த கேள்விக்கெல்லாம் நான் போகல. இப்படி வருவோம். திமுக அண்ணா அவர்கள் ஆரம்பித்த கட்சி, கலைஞர் அவர்கள், அதுக்கப்புறம் அண்ணாவுக்கு பிறகு கலைஞர் வந்தார். அங்க முழுக்க முழுக்க கலைஞர் தான் அப்படின்னு ஆகிவிட்டது. திமுக ஆரம்பித்தப்போ தலைவர் பதவி கிடையாது, ஒரு நாற்காலியை போட்டு அவருக்காக இந்த பதவி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்டு கலைஞர் வந்த பிறகு அந்த தலைவர் பதவியை எடுத்துக்கொண்டார். பல வருடங்கள் அவர் தான் தலைவராக இருந்தார். அங்க திமுக அப்படின்னா கலைஞர் மட்டும்தான், வேற யாரும் அங்க கிடையாது. அப்ப நீங்க சொல்லுவீங்களா தன்னை வளர்த்து கொண்டார் அப்படின்னு? பாருங்க, அடுத்தது அங்கேருந்து எம்ஜிஆருக்கு வருவோம். திமுகவில் இருக்கும் போதே அவருக்கு எப்படிப்பட்ட செல்வாக்கு இருந்தது அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் இங்க வந்தார். இங்கன்னா அதிமுகனா எம்ஜிஆர் தான், ரெட்டையில தான், வேற யாரும் அங்க கிடையாது. அவர் தான் ஒன்று, நாங்களெல்லாம் பூஜ்யம், அவருக்கு பின்னாடி நின்றாதான் வந்து எங்களுக்கு மதிப்பு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்றேன். அடுத்தது ஜெயலலிதா அவர்கள், அவங்க தான் கட்சி, இவங்க தான் தலைவி, அதுலயும் எந்த மாற்றமும் கிடையாது. இந்தியா மட்டும் இல்ல, உலகம் முழுக்க அந்த தலைவருக்காக தான் ஆதரவு தொண்டர்கள் அப்படின்றதே தவிர சித்தாந்தம்னு பேசிட்டு இருந்தீங்கன்னா, இந்த சித்தாந்தம் பேசுறதெல்லாம் எந்தெந்த நாடுகள் நான் சொல்லவா, USSRன்னு இருந்தது. அதுக்கப்புறமா நம்ம நாட்டுல சித்தாந்தம் பேசிட்டு ஒண்ணு இல்லாம போன கட்சி கம்யூனிஸ்டுகள். இந்த கரிஸ்மேட்டிக் லீடர், அவர் பின்னாடி ஆதரவு. இன்னைக்கு ரிப்பப்ளிகன் பார்ட்டி, டெமோக்ராட்டிக் பார்ட்டின்னு சொல்றோம் அமெரிக்கால. அந்த கட்சியுடைய ஆதரவு அப்படின்னா பாருங்க, அவங்க எல்லாம் வந்து இந்த கட்சினா இந்த கட்சி, அந்த கட்சினா அந்த கட்சி, அப்படியே தான் இருப்பாங்க, ரெஜிஸ்டர்டு ஓட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிசயமா சில பேர் இங்க இருந்து அங்க மாறுவது உண்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த கட்சிக்கு இவ்வளவு வாக்காளர்கள் அப்படின்னும் போது யார் அதிகமா இருக்காங்களோ அவங்க தான் ஜெயிக்கணும். அப்புறம் ஏன் அது மாறி மாறி வருது? ரிப்பப்ளிகன், டெமோக்ராட், இப்படி ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் வருவாங்கன்ற பாசிபிலிட்டி எப்படி வந்தது? ஆன்டி இன்கம்பன்சி கிடையாது அங்க, போடலங்க எல்லாம் இல்ல அங்க. கரிஸ்மேட்டிக் லீடர், புரியுதுங்களா? ட்ரம்ப் கரிஷ்மா வந்து ஒவ்வொரு பீரியட்ல ஒவ்வொருத்தருக்கு போயிருமா? நிச்சயமா நிச்சயமா. இப்போ ட்ரம்ப் போன தடவை ஜெயிச்சிருக்க வேண்டியது, அவரை தான் சொல்றாரு இவங்க நிறைய குளறுபடி பண்ணாங்க. அங்க வந்து இந்த ஓட்டர் ஐடி கிடையாது, இந்த மெயில் ஓட்டுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து எலெக்ஷனுக்கு முடிஞ்ச பிறகு கூட அது வந்ததுன்னா அதை என்னன்னா இப்படிலாம் ஒரு கூத்து இருக்குது. ரொம்ப கேலி கூத்தான ஒரு எலெக்ஷன் அது. ஸோ இப்படிதான் என்ன தோக்கடிச்சாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ அந்த கரிஸ்மா அப்படின்றது இருக்கு. இப்படித்தான் எல்லா நாடுகளிலும் தலைவர்கள், கட்சிகள் அப்படின்றது இருக்கு. பாஜக எடுத்துக்கங்க, இங்க வந்து சித்தாந்தம் சித்தாந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வாஜ்பாய் அவருடைய கரிஸ்மா அப்படின்றது தனி. ஆனா அதற்கு பிறகு அப்பவும் வந்து ஒரு மைனாரிட்டியாகத்தான் இருக்க முடிந்தது. அவங்களால வந்து அந்த மேஜிக் ஃபிகர் அதை டச் பண்ண முடியல. மோடி அவர்கள் குஜராத் சிஎம்மா வராரு. அதுக்கப்புறம் அந்த குஜராத் மாடல் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு பாஜகவுடைய வெற்றிக்கு மோடி அவர்கள் தான் இந்த மாதிரி அவங்க ஓட்டு வாங்குறதுக்கு, சீட்டு வாங்குறதுக்கு மோடி அவர்கள் தான் காரணம். இல்லைன்னு சொல்லுவீங்களா? அப்ப இதுக்கு என்ன சொல்லுவீங்க? அவரை வளர்த்துக்கினாருன்னு சொல்வீங்களா? ஒரு தலைவர் ஒரு கட்சியில வளர்றாருன்னு சொன்னா அவரை வச்சு கட்சி வளருதுங்க. நீங்க மேற்கோள் காட்டின எந்த தலைவர்களுமே வந்து தனிப்பட்ட முறையில பாஜகன்றதை தாண்டி வேற ஒரு விஷயமாகவோ, வேற ஒரு கட்சியாகவோ, திமுகவை தாண்டி வேற ஒரு கட்சியாகவோ அவங்க எல்லாம் யோசிக்கவே இல்லை. எந்த செய்தியுமே வரல. ஆனா அண்ணாமலை அவர்கள் செய்கிறாரான்ற மாதிரி தகவல் வருது இல்ல. இப்ப கொடி வருது, வேற கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. இன்னும் யூடியூபர்ஸ் எல்லாம் நிறைய பேசியிருக்காங்க. பாரு, ஜனவரியில் அவர் கட்சி தொடங்குகிறார், கட்சியின் பெயர் இதுதான், பேசியிருக்காங்களா இல்லையா? இப்போ 1000 பேர் 1000 பேசலாம், அதெல்லாம் உண்மையாயிடுமா? அவரு வந்து கட்சி ஆரம்பிக்கிறார், கொடி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு வராங்க. அக்டோபர்ல சொன்னாங்க, நவம்பர்ல சொன்னாங்க, டிசம்பர்ல சொன்னாங்க, மார்கழி மாசம் போட்டோம்னு சொன்னாங்க, பொங்கலுக்கு அப்புறம் சொன்னாங்க. இதெல்லாம் நீ என்ன ஒண்ணா சொல்லிட்டு போலாங்க. அதான் இப்போ வந்து சசிகலா அவர்கள் புது கட்சி ஆரம்பிக்கின்றார், அவர் வந்து தாவேகாவுடன் சேருகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க அதெல்லாம் விடுங்க. இவ்வளவுலாம் சொல்றீங்களே, ஸ்ட்ராங்கான கட்சிகள்லாம் எங்களோட வந்து சேர போறாங்கன்னு சொன்னாங்களா? அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க நீங்க? அந்த சூழ்நிலை இருந்ததா இல்லையா? அவரு வரேன்னு சொன்னாரா அவங்க கிட்ட?
தாவேகால இருந்து நாங்க பாஜகவோட பாசிச பாஜகவோட சேர்றோம் அப்படின்னு ஏதாவது ஒரு சமிஞ்சை குறியீடு காமிச்சாங்களா? பாசிச பாஜக என்ன சொல்லுங்க, அதிமுகன்னு சொல்லுங்க. நான் சொன்னது பாஜக தலைவர் பேசினது. ஸ்ட்ராங்கான கட்சி எல்லாம் என்டிஏ கூட்டணிக்கு வர போறாங்க, யார் யாரெல்லாம் ஸ்ட்ராங்னு நினைச்சுக்கிறீங்களோ அவங்க எல்லாம் அப்படின்னு ஸ்ட்ராங்ன்றது தாவேகான்னு ஏன் எடுத்துக்கிறீங்க? அதோட ஸ்ட்ராங்கா யாராவது வருவாங்க? திமுக. ஏன்னா இப்போதைக்கு ஸ்ட்ராங்கான கட்சின்னா அதுதான். அப்ப அதுக்கு என்ன சொல்ல போறீங்க சார்? அப்படிலாம் கூட பேசினாங்களே அப்படின்னா அதெல்லாம் உண்மையா இல்ல அதெல்லாம் பொய்யா? எனக்கு பதில் சொல்லுங்க. அதனால பேசுறவன் 1000 பேசிட்டு போலாம். இதே அண்ணாமலை அவர்கள் ஒரு இன்டர்வியூல ஒருத்தர் பேர் சொல்ல விரும்பல அப்படிதான் கேட்டார். இது மாதிரி மேலிடம் விரும்பிச்சு. யார் சொன்னா? நான் தான் ஸ்டேட் பிரசிடென்ட், எனக்கு தெரியாது. கேட்டாரா இல்லையா? என்கிட்ட பேசணும் இல்லையா? மேலிடத்துல பேசணும், என்கிட்ட மேலிடம் எதுவும் பேசல. சொல்ல போனா என்கிட்டயே கூட நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க, அதோ ஆரம்பிக்க போறாருங்க, அதோ வர போறாருங்க அப்படின்னு. பட் நான் அன்னில இருந்து இன்னி வரைக்கும் அவர் இங்கதான் பாஜக விட்டு அவர் போறதா இல்ல. சரிங்க சார். கேசவ விநாயகத்தின் மேல ஏதோ பிராது வந்திருக்குது. அந்த பிராதின் அடிப்படையில அவர் அந்த பதவியில் அமைப்பு செயலாளர். பிராதுலாம் நீங்க நினைக்காதீங்க. 10 வருஷம் ஆயிப்போச்சு, 3 வருஷம் ஆச்சு இவரு தூக்கின மாதிரி, 10 வருஷம் ஆச்சு, ரொம்ப நாள் ஆயிப்போச்சு அப்படின்னு அவரு தூக்கினாங்கன்னு வச்சுக்கோங்க. நடந்த சூழ்நிலை, அந்த மீட்டிங், 2வது நடக்கிற நேரம், இதெல்லாம் பார்க்க போனா 10 வருஷம் ஆச்சு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி இல்ல. தயவு செய்து இது வேணாம். சோ ஏதோ பிராது அதை எடுத்திருக்காங்கன்னு. பட் அப்படி எடுக்கிறவங்க மறுபடியும் இன்னொரு பதவி ஏன் கொடுக்கணும்? இப்ப அவர் வந்து சரியில்லைன்னு தானே தூக்குறீங்க. அப்ப அவருக்கு இன்னொரு பதவி கொடுக்குறீங்கன்னா அப்ப அவர் வேணும், ஆனா அந்த இடத்துல வேண்டாம் அப்படின்னா இது என்ன மாதிரியான நடைமுறை? அதுதான் நீங்க வந்து சரியில்லைன்னு தூக்குறாங்கன்றது அடிபட்டு போச்சு. அப்ப 10 வருஷம் ஆயிடுச்சுன்னு தூக்குனாங்க, அதனாலதான் வேற போஸ்ட் கொடுத்தாங்க. லாஜிக்கலா அதானே கரெக்டா வருது. இவர் ஏதோ பண்ணிருக்காரு, பிராது கொடுத்திருக்காங்க, அந்த பிராது ப்ரூவ் பண்ணிட்டாங்க, அதனால தூக்கி நான் சொன்னா அவருக்கு பதவியே கொடுத்துருக்க மாட்டாங்கல்ல. இதுதான் லாஜிக் வேணும், ஆர் பேப்பர் வேணும் அப்படின்றது. இதுக்கு பின்னாடி இப்ப அது தேவையில்லைங்க. ஆமா, அமைப்பு பொதுச் செயலாளரா யார் இருந்தாலும் இல்லாட்டாலும் இங்க அது பிரச்சனை கிடையாது. தலைவராக யார் இருக்கின்றார்கள், யார் செயல்படுகின்றார்கள். அந்த நடவடிக்கைக்கு அண்ணாமலையினுடைய குற்றச்சாட்டுகள் காரணம் அப்படின்ற மாதிரியான தகவல் வருது. அதுதான் அது காரணமா இல்ல என்ன காரணம்? 3 மாதங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. திருச்சி சூர்யா சிவா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவர் ஒரு பேட்டியில தெளிவா சொல்லியிருக்காரு, வருவாங்க, இங்க வந்து மீட்டிங் போடுவாங்க, கேசவ விநாயகம் நீக்கப்படுவார், நடக்குதா இல்லையா பாருங்க. ஏன்னா அவர் ஒரு அண்ணாமலை சப்போர்ட்டர். அதன் பிறகு டெல்லியில இருந்து வரக்கூடிய தகவல் கூட இது முன்னரே முடிவு செய்யப்பட்டதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சோ இது காய் நகர்த்தல்கள் இருந்துதா அப்படின்ற கேள்விகள் தான் இருக்கு. அந்த காரணத்துக்கு நான் போக விரும்பல. ஏன்னா நான் தான் சொன்னேன் இல்லையா, அமைப்பு பொதுச் செயலாளரா யாரா இருந்தாலும் கட்சியின் செயல்பாடுகளுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. கட்சி தலைவரை வச்சுதான் இங்க கட்சி வளர்வது. அண்ணாமலை நீங்க கேட்டீங்க, அண்ணாமலையால கட்சி வளர்ச்சி பெற்று இருக்கின்றதா அப்படின்னு. இது வரைக்கும் எந்த காலகட்டத்துல பாஜக இரட்டை இலக்கத்துல ஓட்டு வாங்கிச்சு அப்படின்னு எனக்கு சொல்லுங்க. அண்ணாமலை இருக்கும் பொழுதா இல்ல அதுக்கு முன்னாடியா? நான் சொல்றது பாஜக. நீங்க உடனே என்டிஏ அப்படின்னு வந்து வட சொல்லக்கூடாது, சரியா? அப்போ அந்த கிட்டத்தட்ட 2 மடங்கு வாக்கு சதவீதம் அதிகமாகின்றதுனா அதுக்கு காரணம் அண்ணாமலை. அவரு வந்து இந்த கூட்டணிக்கு நான் தடையாக இருக்கவில்லை அப்படின்றதுக்காக போனாரு. அதே மாதிரி 10 வருஷம் ஆயிடுச்சுன்னு அவர் போனார். அவ்வளவுதான். எதர் பிராது ஆர் லாஜிக், இதுதான் எனக்கு பேப்பர், இதுதான் எனக்கு வேணும். சோ அவரு போனாரு, யார் வந்தார் அது பிரச்சனை இல்லைங்க. அதுக்கு பின்னாடி அண்ணாமலை இல்ல அப்படின்றது நீங்க சொல்றீங்களா? அவர் இருக்காரு இல்லையான்றது கூட இம்மெட்டீரியல்னு நான் சொல்றேன். இப்போ இது வரைக்கும் இப்பதான் சமீப காலமா கேசவ விநாயகம் அமைப்பு பொதுச் செயலாளர் அப்படின்ற பேச்சே அடிபடுது. இது வரைக்கும் பாஜக இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? அவங்க வந்து பப்ளிக் ஃபேஸா இருந்தது இல்லை. டிசைனே அப்படிதானே சார். அவங்க நிர்வாகிகள் பேரோ அது வேணாம், பட் அவங்க செய்ய வேண்டிய வேலையை, பாஜக வளர்ச்சிக்கான வேலையை உள்ளிருந்து ஆத்மார்த்தமா அவங்க செய்வாங்க அப்படின்றதான டிசைன். அது பாஜக நிர்வாகிகள் தவிர RSS நிர்வாகிகள் நமக்கு பெரும்பாலும் யாரும் தெரியாதுல்ல. இன்னைக்கு அவங்க வெளியும் வர மாட்டாங்க. திரும்ப அவர்களே சொல்லியிருக்காரு, அவங்க எல்லாம் இந்த மாதிரி வந்து அடுத்த 20 ஆண்டுகளுக்கான பிளான்ல இருப்பாங்கன்றது அவரே சொல்றாரு. அது மாதிரி வந்து போஸ்டர்ல மூஞ்சி வரணும், அது தலைவரோட வரணும் அப்படின்லாம் அவங்க இது பண்ணது கிடையாது. அவங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அதனால அதை விட்டுருங்க. இப்ப என்ன நடக்குது? அண்ணாமலை ஹஸ் பீன் கிவன் a free hand அப்படின்றது தெரியலையா அவங்களுக்கு? அந்த RSS அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ், அந்த இந்தோ US ட்ரேட் டீல் அப்படின்னு பின்னாடி என்ன போட்டு இருந்தது பாத்தீங்களா? அண்ணாமலை முன்னாள் பாஜக மாநில தலைவர்னு போட்டு இருந்தது பாத்தீங்களா அந்த பேனர்ல? இது வரைக்கும் யாருக்காவது அந்த மாதிரி போட்டிருக்காங்களா? இல்ல என் கண்ணு தான் தப்பா தெரிஞ்சுதா? நீங்க எல்லாம் பாக்கல? பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம். இந்தோ US ட்ரேட் டீல் அப்படின்னு சம்பந்தமா பேசும்போது பின்னாடி பேனர்ல தலைவர்னா தலைவரும் போடுவாங்க, பட் முன்னாள் பாஜக தலைவர் அப்படிங்கறத யாரும் அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. இது வரைக்கும் தமிழிசை அவர்கள் பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்கும் போதோ இல்ல மத்தவங்க அது மாதிரி பாத்திருக்கீங்களா? சோ முன்னாள் தலைவர் அப்படின்றதே அவருக்கு ஒரு பெரிய அங்கீகாரம். இஸ் த ஃபேஸ் ஆஃப் என்டிஏ கேம்பெயின் அப்படின்றது புரியுது இல்லையா உங்களுக்கு? ரெண்டாவது அந்த வீடியோல அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ், அந்த கான்ட்ராஸ்ட் பாத்தீங்களா? 10 நாளைக்கு முன்னாடி அவர் வந்து பதவியிலிருந்து அந்த பொறுப்பில இருந்து போறேன்றதுக்கும் இப்போதைக்கும் அந்த வித்தியாசத்தை கவனிச்சிங்களா? தொண்டர்கள் நிர்வாகிகள் மத்தியில் அவர் உள்ள நுழையும் போது
அவங்களோட இன்டராக்ட் பண்றது, அதுக்கப்புறம் அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து உட்கார்றது, the way he delivered the message. சோ அவரு நீங்க கவனிச்சீங்களா? கான்ஃபிடென்ட்டா இருக்காரு அப்படின்றத சொல்ல வர்றீங்க. அது நல்லாவே தெரியலையா அவங்களுக்கு? சரி. சோ பீரியட் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களோ வாத்தியாருக்கு? ஓகே ஓகே. சார், இவர் வச்ச காரணங்கள் அப்படிங்கிறது உண்மையிலேயே வேலிடான பாயிண்டா இருக்கு. என்ன அப்படின்னா, நான் என்ன ஸ்ட்ராட்டஜில நான் ஒர்க் பண்ணணும், எது இப்ப இந்த கூட்டணி முடிவாயிருச்சா, என்டிஏ இவ்வளவுதான் ஃபைனலைஸ், இதுக்கு மேல யாரும் வரமாட்டாங்களா, இல்ல அங்க இருந்து எதுவுமே கட்சிகள் வெளியில போகாதா, என்ன ஸ்ட்ராட்டஜி, எனக்கு ஒதுக்கப்பட்ட இந்த தொகுதிகளுக்கு என்ன பேஸ்ல நீங்க ஒதுக்குனீங்க அப்படின்னு சொல்லி பல கேள்விகளை கேட்டிருக்காரு. இவர் ஒர்க் பண்றதுக்கான இவர் தரப்புல இருந்து எழுப்பிய கேள்விகள் எல்லாமே ரொம்பவே சரியானதா இருந்தது. இந்த கேள்விகள் எதனால? முதல்ல அந்த கேள்விகளை அவர் எழுப்பினாரா அப்படின்றதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. எனக்கு வந்து அவரு சொல்லணும். மற்றபடி இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, அந்த யூடியூப்ல பேசினாங்க, இந்த சேனல்ல போட்டாங்க அப்படின்றதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். ஆனா இப்படி சொல்லலாம். பிரபலமான தொலைக்காட்சியில எதுல ஒன்னா இருக்கு சார். எனக்கு கவலை இல்லைங்க, கேள்வி கேட்டார். இதுதான் சொல்றேனே. அதாவது இங்க இருந்து ஒருத்தர் போவாரு, அங்க தலைவரை பார்த்தாரு, 2 பேரும் 47 நிமிடங்கள் 23 வினாடிகள் பேசினார். அதுல அவர் 3 தடவை டீ குடிச்சார், 4 தடவை இருமினார். அதுக்கப்புறம் அந்த என்னது உதவியாளர்கள் யாரும் இல்லாமல் பேசினாங்க. உதவியாளர்கள் யாரும் இல்லாம பேசினாங்கன்னு சொன்னா அவங்க என்ன பேசினாங்க உனக்கு எப்படி தெரியும்? அதனால அதை விட்டுருங்க. ஆனா இப்படி ஒன்னா சொல்லலாம், அந்த லெட்டர் பேட் என்னோடது, அதுல இருக்கின்ற விஷயங்கள் என்னோடது, ஆனா கையெழுத்து என்னோடது கிடையாது அப்படின்னா மாதிரி. இது அண்ணாமலை சொன்னாரா என்ன அது எனக்கு தெரியாது, ஆனா சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் உண்மை. மிக்க நன்றி சார், பல்வேறு கருத்துக்கள். நன்றி ராம்ஸ். மீண்டும் சந்திப்பு மனிதர்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி நேயர்களே.